குரோஷி. கிராமத்தின் மூடுபனி மலைகளின் உயரத்தில் பள்ளத்தாக்குகள் வழியாக காற்று சலசலத்துச் சென்று அந்தி வேளையில் மின்மினி பூச்சிகள் நடனமாடிய இடத்தில் ஆற்றின் அருகே அமர்ந்து தண்ணீரின் மென்மையான அலைகளை பார்த்தாள். ஐகோ! அவளுடைய இதயம் கனமாக இருந்தது. அவள் ஒரு கையெழுத்துப் பொறியாளராக இருக்க பல ஆண்டுகளாக பயிற்சி பெற்றிருந்தாள். ஆனால் அவளுடைய தூரிகையின் ஒவ்வொரு அடியும் சமீபத்தில் தவறாக உணர்ந்தாள். கிராமவாசிகள் அவளுடைய வேலையை பாராட்டினர். ஆனால் அவள் ஒரு ஏமாற்றுக்காரனைப் போல உணர்ந்தாள். அவள் கனவு கண்ட கலைஞராக ஒருபோதும் மாறவில்லை என்றால் என்ன செய்வது? அவள் நேரத்தை வீணடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? ஒரு மென்மையான குரல் அவளை எண்ணங்களிலிருந்து இழுத்தது. கவலைகளில் தொலைந்து போனாயா குழந்தாய்? அவள் திரும்பி பார்க்க, பாயும் வெள்ளை கிமோனோவில் ஒரு வயதான பெண் காகித விளக்குகளால் அடுக்கப்பட்ட ஒரு சிறிய மரத் தோணியின் அருகே நிற்பதை பார்த்தாள். அந்த பெண்ணின் கண்கள் கனிவாக இருந்தன. அவள் முகம் பழைய காகிதத்தோல் போல சுருக்கப்பட்டது. நான் ஐகோ தயங்கினாள். பின்னர் பெருமூச்சு விட்டாள். என்னால் என் சந்தேகங்களை விட்டுவிட முடியவில்லை. வயதான பெண் சிரித்துக்கொண்டே மென்மையான அரிசி காகிதத்தால் செய்யப்பட்ட ஒரு விளக்கை அவளிடம் கொடுத்தாள். அப்படியானால் அவற்றை எழுது. அவற்றுக்கு வடிவம் கொடுங்கள். காற்று அவற்றை உங்களிடமிருந்து பறித்துவிடும். ஐகோ ஒரு தூரிகையை எடுத்து கவனமாக எழுதினார். நான் ஒருபோதும் போதுமானவனாக இருக்க மாட்டேன். என் வேலை அர்த்தமற்றது. நான் தோல்வியடைந்து அனைவரையும் ஏமாற்றினால் என்ன செய்வது? அவள் எழுதி முடித்ததும் அந்த பெண் விளக்கின் உள்ளே ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை வைத்து ஆற்றின் மேற்பரப்பில் வைத்தாள். இப்போது அவள் கிசுகிசுத்தாள். உங்கள் கஷ்டங்கள் விலகிச் செல்வதை பாருங்கள். விளக்கு கீழ்நோக்கி மிதந்து டஜன் கணக்கான மற்றவர்களுடன் சேர்ந்து தண்ணீரில் நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்தது. வளைவுக்கு அப்பால் அது மறைந்து போவதை பார்த்தபோது ஒரு விசித்திரமான அமைதி உணர்வு அவள் மீது படர்ந்தது. கிழவி சிரித்தாள். பார்த்தாயா, சந்தேகங்கள் நதி கற்கள் போன்றவை. நீங்கள் அவற்றை பிடிக்கும்போது கனமானவை. நீங்கள் அவற்றை விட்டுவிடும்போது அது ஒளியாக மாறிவிட்டது.